டிராகன் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு தனுஷ் மாதிரி இருக்காரு பத்தி பிரகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல நிலவுக்கு என்மேல் கோபத்துல பவிஷ் தான் உண்மையிலே தனுஷ் மாதிரி இருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷோட ஆக்ஷன்ஸ் அப்படியே இருந்துச்சு. பவிஷோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது இல்ல. ஆக்சுவலா டேரக்டரா அப்படியே இமிடேட் பண்ற ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தளபதி நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி தான் இருப்பாரு. பட் அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதை இமிடேட் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இதுவுமே கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படி இல்லாம தான் இந்த படம் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு சொல்லதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மொக்க படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ நிலவுக்கு என்மேல் கோபம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போறோம். ஆக்சுவலா 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தோடைய டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ட்ரைலர் வந்துட்டு 2 வாரம் முன்னாடி, அது February 14 ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட. அந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது வந்துட்டு ஜென்சி கிட்ஸோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பார்த்தா உள்ள போய் பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஜென்சி கிட்ஸோட லவ்வாடா, ஜென்சி கிட்டே இதை பார்த்தா அப்படின்னா கார்த்து போயிட்டு போயிடுவாங்கிறது அந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட மாறாம தான் இந்த படமும் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் என்ஜாயபிளா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கா இருக்கு, லேக் இல்லாம இருக்கான்னா லேக் அங்கங்க இருக்கு, பட் நல்லா ஜாலியா தான் இருக்கு. பட் ஐடியாலஜியா பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப தப்பான ஒரு ஐடியாலஜியில் தான் இருக்கு. ஆக்சுவலா பார்க்கும்போது படத்தோட பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பவிஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பிரபு அவர் வந்துட்டு பிரபு அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு நிலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாஸ்ட்ல லவ் பண்றாரு. ஸோ அவரோட இவங்க சைட்ல ஓகே, அவங்க சைட்ல அப்பா அம்மா பொண்ணோட சைட்ல ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சத்குமார் சார்ட்ட கூட்டு போகும்போது அவர் என்னடான்னா பழைய படங்கள் இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் வந்துட்டு நீ ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்க்க வேண்டியது, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண வேண்டியது, அப்படி பிளான் பண்றியா அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் விடும்போது என்னடா 20 வருஷம் டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலுங்கிறது வந்துச்சு. அதை அந்த டைலாக பார்க்கும்போது அங்க இருந்து பார்த்தா அதுக்கு ஒரு எமோஷனல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஸ்பாயில் பண்ற நினைக்காதீங்க. படம் இந்த வந்து நல்லாவே இல்லை. நல்லா இருக்கிற படத்தை நான் ஸ்பாயில் பண்ணாம சொல்லுவேன், நல்லா இல்லாத படத்தை நான் இப்படிதான் சொல்லுவேன். அதன் வகையில வந்துட்டு அவருக்கு என்ன ஒரு கேன்சர் இருக்கு, அதனால அவர் பொண்ணு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இவர் வந்துட்டு தியாகம் பண்றாராமா. பிரபு வந்துட்டு லவ்வே தியாகம் பண்றாரு. நீ வந்துட்டு எனக்கு போர் அடிச்சிட்ட அதனால பிரேக்அப்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பிரேக்அப்னு சொல்லிட்டு இல்ல, போர் அடிச்சதா பிரேக்அப்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு காதல் ஃபீல் அப்படிங்கிற அந்த சாங் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ரொம்ப கன்றாவியான பிளேஸ்மெண்ட் தான் சொல்லணும். நான் பார்த்த படங்களை இப்படி ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லணும். சூப்பர் ஹிட்டான சாங். ஆக்சுவலா இந்த சாங் வரும்போது பயங்கர பிளாஸ்டா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு பிரேக்கப் அப்புறம் வர சாங் அப்படிங்கும்போது வழக்கமான தனுஷ் சாரோட பிரேக்கப் சாங்ஸ் வந்துட்டு காதல் என் காதல், ஊதுகடா சங்கு, இந்த மாதிரி இந்த லோக்கல் பைஸ் இந்த சாங்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்டாவே பயங்கர சூப்பரா இருக்கும். அங்க பிளாஸ்டாவே இருக்கும். அந்த மாதிரி பிளாஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்த்தா எடுத்த உடனே அந்த சாங்கை போட்டாங்க. பாதி பேர் வரவே இல்லை தியேட்டருக்குள்ள. எதுக்கு அந்த சாங் வந்துச்சு, கான்டெக்ட் என்னடானே புரியல. சாங் முடிஞ்சோடனே கட் பண்ணா வந்துட்டு அடுத்தது கதைக்குள்ள போயிட்டாங்க. இந்த சாங்குக்கு முன்னையும் பின்னி சீனே இல்லை. அப்புறம் எதுக்கிட்ட இந்த சாங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தேவையில்லாத பிளேஸ்மெண்ட் அப்படிதான் இருந்தது. அண்ட் பிரியா வாரியர் வந்துட்டு சுத்தமா வேஸ்ட் தான். அவங்க கம்மியா தான் போர்ஷன்ஸ்ல வராங்க. பட் வர இடங்கள்லயுமே வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் கேரக்டர் டெப்த் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. மேத்யூ தாமஸோட கேரக்டருமே கிட்டத்தட்ட கார்ட்போர்ட் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அவரோட தான் நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எல்லா படங்களும் ஹீரோ கூட தான் நம்ம ரிலேட் பண்ணணும். அப்பதான் படம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். பட் இந்த படத்துல நம்ம மேத்யூ தாமஸ் கூட தான் ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அதாவது லவ் இருக்கு அந்த பொண்ணு மேல. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கா. கண்ணு முன்னாடி 7 வருஷமா அந்த ரிலேஷன்ஷிப்பை வேடிக்கை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நானே இருந்திருக்கேங்கும் போது நமக்கு மேத்யூ தாமஸ் கூட தான் ரிலேட் ஆகுது. அவரோட கேரக்டர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரிலேட் ஆகுது. அவர் வந்துட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டயலாகோட போகும்போது ஹீரோ குறுக்கால வந்து அந்த டயலாக் சொல்லி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இதுவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் தான். எல்லாமே மேத்யூ தாமஸ் கூட கரெக்ட் ஆகும்போது யார் ஹீரோங்கிறதே மறந்து போயிருது. அவர் அப்படியே மறந்தே போயிருது. பவிஷோடைய அந்த பிரபு கேரக்டரோட இது கேமியோஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜெயபிரகாஷோட இது இருந்துச்சு. அண்ட் ஜெயபிரகாஷோட மியூசிக் வந்து இந்த படத்தை காப்பாத்தியேஷன் சொல்லணும், நல்லதான் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு படம் வந்து மொக்கையா இருந்தாலுமே இந்த மியூசிக் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுது. அனமா ஃப்ரீக்வன்ஸை வச்சு எடுத்திருக்காங்க. காசை கொட்டுன்னு கொட்டியிருக்காங்க. செட்டு போட்டிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் கிரீன் ஸ்கிரீன். எதுக்குடா இத்தனை செலவு, ஒரு மொக்க கதை அது கேட்டா எவ்வளவுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2 மணி நேரம் படம். 2 மணி நேரமா இருந்தாலும் ரொம்ப லென்த் ஆஃப் ஃபீல் ஆனிச்சு. ஆக்சுவலா டிராகன் ஒரு 2.5 மணி நேரம் 2:40 நினைக்கிறேன். அதுவே ரொம்ப ஸ்பீடா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ மோஷன், ரொம்ப ஸ்லோவாவே இருந்துச்சு, ஸ்லோனஸாவே இருந்துச்சு. ஏன்னா தனுஷ் சார் வந்துட்டு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு வரல அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அவருக்கே தெரியுது போல இருக்கு இந்த படம் வந்துட்டு நம்ம மொக்கையா எடுத்துருக்கோம், நம்ம போவேன்னு சொல்லிட்டு. ராயனை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்துட்டு இன்னமும் கூட ராயன் அளவுக்கு கூட வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அதுல கூட நிறைய இடங்கள் தியேட்டர் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுல பெருசா தியேட்டர் மொமெண்ட்ஸுமே இல்ல. காமெடி அங்கங்க ஒர்க் ஆயிருக்கு. மேத்யூ தாமஸோட அந்த இதுல எக்ஸ்பிரஷன்ஸ் அவரோட இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த குரூப்ல வந்துட்டு மேத்யூ தாமஸ் மட்டும் தான் தனியா தெரியாது. அவர் மட்டும் தான் சூப்பரா ஆக்ட் பண்றாரு. ஏன்னா மித்தவங்க எல்லாமே தனுஷ் சார் சொல்றது அப்படியே இமிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குள்ளயுமே தனுஷ் சார் தெரியுறாரு. அங்க கேரக்டர் எல்லா கேரக்டர் அவங்க எல்லாருமே வந்துட்டு தனுஷ் சாரோடைய அந்த இமிடேஷன் அப்படிங்கறது அவங்க மூஞ்சில தெரியுது. மேத்யூ தாமஸை தவிர அவர் மட்டும் தான் தன்னைத்தானே அவங்க சொல்றதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு தானே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அனிகா வந்துட்டு பவிஷ் கூட பரவாயில்ல, அவர் இப்பதான் ஹீரோவா பண்றாரு, இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி வரலாம். அனிகால ரொம்ப நல்லா இருக்காங்க, பிரியாவா இருக்காங்க. பட் அவங்களுமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல ஆக்சன்ஸ், இந்த கையை அசைக்கிறது இதெல்லாம் தனுஷ் சார் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பவிஷ் வந்துட்டு மொத்தமாவே தனுஷ் சார் மாதிரி தான் இருந்தாரு. பட் மேத்யூ தாமஸ் தான் அதுல இருந்து டிஃபரெண்டா இருந்தாரு. அவரோட கேரக்டர் வந்துட்டு அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி படங்கள் பண்ணாம தரமான படங்கள் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்ல.
கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு தியாகம் பண்ணியிருக்காராமா. அந்த தியாகம் வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு. ஹீரோயின் ஒரு மேல வெறுப்பா இருந்தாங்க. இந்த தியாகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ எவ்வளவு போய் இப்படி நினைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு அந்த தியாகம் தெரியறதுக்கு முன்னாடியுமே அந்த லவ் வந்துட்டு இருக்காம, அதனால கல்யாணம் பண்ணும்போது கூட அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த கல்யாணம் பண்ண போறேன், ஆனா அவனை பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் உடையுது ஊ அப்படின்னு கதறாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த கல்யாணமே தாலியே கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அழுகும் போது அந்த மாப்பிள்ள அவனை பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. ஒரு இந்திக்கார மாதிரி நடிச்சிருக்கா. அவர் என்னடானா வந்துட்டு காதல் தான் முக்கியம், அதுதான் முக்கியம் சொல்லிட்டு தாலியை கட்டிட்டு போமாங்கிறாரு. என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அவங்க சேர்ந்தாங்களான்னா சேரல. இந்த பையன் வந்துட்டு இப்ப பாத்துக்கிற பொண்ணு பிரியா கங்களுடைய கேரக்டர் வீட்டுல பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்காக கிளம்பிட்டான். இப்ப என்னன்னா இவன் வந்துட்டு என்னுடைய அதாவது என் எக்ஸ் இவன் வந்துட்டு என் கல்யாணத்துக்கு வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சுல்ல, நான் அவன் கல்யாணத்துக்கு போறேன், இப்ப நான் அந்த கல்யாணத்தை சொல்லிட்டு போறானுங்க. என்னடா கதை இது, என்னடா வாழ்க்கை இது, எதுக்கடா இப்பெல்லாம் வாழ்றீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எதுவுமே அந்த அளவுக்கு வந்துட்டு அப்பீலிங்கா ஒரு எமோஷனல் இதுவோ கனெக்டோ எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப மொக்கையா தான் இருந்தது. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, விஷுவல் நல்லா இருந்துச்சு. பட் மத்தபடி இது ஒரு மொக்க படம் தான். அதுவும் இல்லாம சில ஐடியாலஜிஸ்மே காமிச்சிருந்தாங்க. ஏன்னா தனுஷர் வந்துட்டு ஒரு பீச்ல இவங்க எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க, போய் விளையாண்டுட்டு படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஒரு 4 பசங்க ஒரு இந்த ரூரல் ராயபுரம் சைடு அந்த மாதிரி 4 பசங்க வராங்க. வந்துட்டு செயின் எல்லாம் கழட்டு, அந்த பொண்ணுங்களை விட்டு நீ போ அப்படிங்கிறாங்க. என்னது இது, அந்த மாதிரி இருந்தாலே அந்த மாதிரி ஆட்களா, அந்த மாதிரி ஒரு கருப்பா இந்த மாதிரி அழுக்கு சட்டையை போட்டுட்டு இருந்தாலே அந்த மாதிரி ஆட்கள்னு மீன் பண்ணிடுறதா, இது என்ன ஒரு ஐடியாலஜிக்கு இது மாதிரி இருந்துச்சு. தனுஷ் சார் இதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன் இப்படி ஒண்ணு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியாலஜி மேட்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அப்படி ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு 20, 22, 21 அந்த ஏஜ்ல தான் இருக்காங்க. எவனும் வேலைக்கும் போகல, எல்லாம் வந்துட்டு தாய் மசாஜ் பண்றாங்க, வீடு அவ்வளவு பெருசா இருக்கு. எங்க இருந்து அந்த காசெல்லாம் வருது? மிடில் கிளாஸ்ங்கிறான், ஆனா அவ்வளவு பெரிய பைக் வச்சிருக்கான், சூப்பரா ட்ரெஸ் பண்றான். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நீ மிடில் கிளாஸ்ங்கிற உன் காசு எங்க இருந்து வந்துச்சு? கிரிஞ்சுன்னு அவனே சொல்லிக்கிறாங்க. ஆனா படமே கிரிஞ்சாதான் இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்துட்டு என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தனுஷ் இருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண படம், பட் சொலப்பலா தான் முடிஞ்சிருக்கு. இவ்வளவு கழுவி ஊத்துன படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் 2 மட்டும் தான் என்னுடைய இந்த யூடியூப் கெரியர்ல. இந்த படம் அதுக்கப்புறமா ஒரு படம் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் என்ஜாயபிள், பட் இட்ஸ் நாட் ஐடியாலஜியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப மொக்கையா தான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெறுப்பாகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில படம் பார்க்காதீங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு என்ஜாயபிளா ஒரு பாப்கார்ன் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான படம், ஜென்சி கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு எவனா சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா செருப்பால் எடுத்து அடிங்க. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த படத்துல வர மாதிரி ஜென்சி கிட்ஸ் கிடையாது. அவங்க ஐடியாலஜியே டிஃபரெண்ட். அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மற்ற ஜென்ரேஷன்ஸுக்கு புரியல அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர பிடிக்கல. அதாவது புரியல, ஆதி நான் கூட சரி சொல்லியிருந்தாரு, ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு பிடிக்காம போயிடும். ஸோ ஜென்சி கிட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஜென்சி கிட்ஸோட அந்த ஐடியாலஜி அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியல, அதனால அவங்கள தப்பானவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க தப்பானவங்க கிடையாது. அவங்களோட ஐடியாலஜி படி அவங்க சரியா இருக்கலாம். யாரோட ஐடியாலஜி என்னன்னு நமக்கு ஜட்ஜ் பண்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்களுக்காக நான் படம் பண்றேன், இவங்களுக்காக படம் பண்றேன்னு இல்லாம பொதுவாக ஒரு நல்ல படம் டிராகன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தனுஷாருக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த ராயன் போய் இப்ப இந்த படம் போய் இட்லி கிடையாது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பத்ரி படத்தோட இதுங்கிறத என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்தோடைய ரிவ்யூல தான். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களை இன்னொரு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். குட் டே சொல்லி.